அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல வாசிப்பின் மூலமாகவும், தேடுதலின் மூலமாகவும், சித்தாந்தங்கள் மூலமாகவும், சிந்தனையின் மூலமாகவும் இந்த போராட்டமான வாழ்க்கையை ஒரு பூந்தோட்டமாக கடந்து விட மாட்டோமா? இந்த போராட்டத்தை நாம் சந்தித்து விட மாட்டோமா? சவால்களை மீறி நாம் ஜெயித்து விட மாட்டோமா? இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார்? போராட்டமான வாழ்க்கை. இப்போ நம்ம என்ன நினைச்சிடறோம், யாராவது ஒருத்தங்க வணிக ரீதியாக ஜெயிச்சிட்டாங்கன்னா, பண ரீதியாக ஜெயிச்சிட்டாங்கன்னா, ஒரு சமூகத்தில் ஒரு புகழ் அடைஞ்சிட்டாங்கன்னா, ஒரு 4 பேருக்கு தெரியக்கூடிய மனிதராக வந்துட்டாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லைப்பா, உனக்கு என்னப்பா நீ சூப்பராக வந்துட்டு அப்படி சொல்லுவாங்கல்ல சொந்தக்காரங்கள்லாம். உனக்கு என்னப்பா நீ கார் வாங்கிட்ட, உனக்கு என்னப்பா நீ வீடு கட்டிட்ட, உனக்கு என்னப்பா உனக்கு பையன் பிறந்துட்டான், உனக்கு என்னப்பா சொல்லுவாங்கல்ல சொந்தக்காரங்கள்லாம். இந்த உனக்கு என்னப்பா அப்படின்ற கேள்வியை சொல்லும் போதே எதிரில் இருப்பவருடைய முகத்தை பார்க்கணும். எனக்கு என்னன்னு எனக்கு தாண்டா தெரியும், உனக்கு எப்படா தெரியும். அப்படி இந்த சமூகத்தில் ஒருத்தர் நல்ல வேலைக்கு வந்துட்டாலோ அல்லது ஏதோ ஒரு வகையில பண ரீதியான வெற்றி அடைஞ்சிட்டாலோ உனக்கு என்னப்பா நீ எல்லாம் பெரியாளுப்பா அப்படின்றோம்ல. அப்ப அந்த மனிதரினுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருந்து கொண்டேதான் இருக்குது. எத்தனை பெரிய மனிதர்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும், எவ்வளவு பெரிய சாதித்த மனிதர்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும், எவ்வளவு பெரிய பணம் படைத்த மனிதர்களை நீங்க எடுத்துக்கிட்டாலும், உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர்கள் நீங்க எடுத்துக்கிட்டாலும், அவர்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனாலதான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, மழைக்காக ஒதுங்கி நிற்கிறான் குடைர் விற்கும் ரிப்பேர்காரர்னு எழுதியிருப்பாரு. இந்த குடை விற்கிற ரிப்பேர்காரர்கிட்ட அவ்வளவு குடை இருக்கும்ல, இருந்தாலும் மழை பெஞ்சுச்சுன்னா அவர் போய் ஓரமா தான்ப்பா நிக்கணும். மழைக்காக ஒதுங்கி நிற்கிறார் குடை விற்கக்கூடிய ரிப்பேர்காரன். அப்ப இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது பண்ணா? இந்த வாழ்க்கை சூதாடி பெறுவதல்ல, வாழ்க்கை சூதாடி பெறுவதல்ல, போராடி பெறுவதுதான் இந்த வாழ்க்கை. போராட்டம் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. இப்ப மகாபாரதம் எல்லாரும் படிச்சிருப்போம். மகாபாரதத்துல என்ன சொன்னாங்க? பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னாங்கல்ல. பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க, கௌரவர்கள் தோத்துட்டாங்க, துரியோதனன் இறந்து போயிட்டாரு. இந்த பக்கம் தர்மருக்கு பட்டாபிஷேகம் பண்ணாங்க, கிருஷ்ணர் எல்லாரையும் வாழ்த்தினாரு, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணாரு, அர்ஜுனன் எல்லாரும் கொண்டாடினாங்க. இது வரைக்கும் தாங்க நம்ம கதை தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடந்தது நம்ம படிச்சிருக்கோமா? இதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா பாரதத்துல? இதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க, இந்த பக்கம் கௌரவர்கள் தோத்துட்டாங்க, இந்த பக்கம் துரியோதனன் எல்லாம் இறந்துட்டாரு, இவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னு எல்லாரும் வந்து பாண்டவர்களை கொண்டாடிக்கிட்டு இருந்த தருணம். ஆனா ஒரு உண்மை தெரியுமா? இவங்களுக்கு தூக்கம் வரலங்க, இவங்களுக்கு நிம்மதி இல்லைங்க. இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் பாரத யுத்தத்துல ஜெயிச்சாலும் கூட இவங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை. உள்ள மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கு. பீஷ்மரை கொண்டுட்டோமே, துரோணாச்சாரியாரை கொண்டுட்டோமே, இப்படியா அவங்களுக்குள்ளர ஏதோ ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஜெயத்ரதனை கொண்டுட்டோமே, இப்படி கௌரவர்கள் தங்களுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் கொண்டுட்டோமேன்னு இந்த 5 பேருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு குற்ற உணர்வு. 5 பேரால நிம்மதியாக வாழவே முடியலன்னு பாரதம் நமக்கு சொல்லுது. இது பாரத கதையில இருக்கு. அதே போல அர்ஜுனன் ஒரு 50 திருடர்கள்ட்ட தோத்து போறாருங்க. அவ்வளோ பெரிய மகாபாரத யுத்தத்தை நடத்திய, காண்டிபத்தை கையிலேந்தினா அவன் முன்னாடி யாருமே நிற்க முடியாதுன்னு சொன்ன அர்ஜுனன் திருடர்கள் கிட்ட தோத்து போனாருங்க. கிருஷ்ணர் கடவுள்னு சொல்லப்பட்ட அந்த கிருஷ்ணர் ஒரு வேடுவனால கொல்லப்படுறார். துவாரகை, கிருஷ்ணர் ஆண்ட பல்ராமர் ஆண்ட துவாரகைன்ற நாடு கடலுக்குள்ள மூழ்கி போச்சுன்னு படிச்சவங்க. கடைசி காலத்துல இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேருமே நிம்மதி இல்லாம, வாழ்க்கையில என்ன பண்றதே தெரியாம இமயமலைக்கு பயணப்பட்டு அங்கு இறந்து போனார்கள்னு பாரத கதை முடியுது. இப்ப எவ்வளவு பெரிய வெற்றியாளர்கள்னு சொல்லப்பட்டாலும் கூட அவங்களுக்குள்ளேயும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மனித வாழ்க்கை, இந்த மனித ஜீவிதம், இந்த மனித வாழ்க்கையினுடைய சாரமே இன்பமும் இருந்து துன்பமும் இருந்து, அந்த துன்பத்தை எவனால் ஆளத் தெரிகிறதோ அவனால் மட்டும்தான் இன்பத்தினுடைய ஆழத்தை பார்க்க முடிகிறது. இந்த துன்பத்தினுடைய சுவையை அறிந்தவனால் மட்டும்தான் இன்பத்தினுடைய மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியும். பாவ மன்னிப்புன்னு ஒரு படம். இந்த பாவ மன்னிப்பு படத்துக்கு கண்ணதாசன் ஐயா பாட்டு எழுத போறாரு. கண்ணதாசன் ஐயா தான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அழும்போது தனியா அழணும், சிரிக்கும் போது கூட்டத்துல சிரிக்கணும். தனியா சிரிச்சோன்னா பைத்தியம்னு வாங்க, கூட்டத்துல அழுதோன்னா நடிப்புன்னு வாங்க. அதனால அழுகும்போது தனியா அழுகணும், சிரிக்கும் போது கூட்டத்துல சிரிக்கணும். இது எந்த இடத்துல சொன்னார்? நாங்க இந்த பாவ மன்னிப்புன்னு ஒரு படம். இந்த பாவ மன்னிப்பு படத்துல எம்.ஆர். ராதா அவர் வந்து முதலாளியா நடிச்சிருப்பாரு. ஆளவந்தான்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவங்க ஒய்ஃப் வந்து மரகதம் அப்படின்னு ஒரு அம்மா நடிச்சிருப்பாங்க. மரகதம்ன்ற கேரக்டர்ல ஒரு அம்மா நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும், அதாவது இந்த ஆளவந்தானுக்கும் மரகதத்துக்கும் ஒரு பையன் பிறப்பாங்க. இந்த பையன் தொலைஞ்சு போயிடுவாரு. அந்த வீட்லயே வேலைக்காரருடைய பையனா அவர் வளருவார். அவர் பேர் ரஹீம் அப்படின்ற பேர்ல அந்த பையன் வளர்ந்து வருவார். அவர் தான் சிவாஜி கணேசனா வருவாங்க. பாவமணி படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் ரஹீம்ன்ற கேரக்டர்ல வருவார். இப்ப எம்.ஆர். ராதா அவர் வந்து கெட்டவர். அந்த படத்துல அவர் வில்லன், அவர் கெட்டவர். அவர் என்ன பண்ணுவாரு, வேலைக்காரனை கொன்றுவார்.
கொன்னு இன்னொருத்தர் மேல பழிய போட்டுருவாரு. இப்ப அப்பாவுக்கும் பையனுக்குமே பெரிய பிரச்சனை வரும். அதாவது ரஹீமுக்கும் ஆளவந்தான் கேரக்டர்ல நடிக்கக்கூடிய எம்.ஆர். ராதா அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை வரும். இப்ப என்ன விஷயம்னா, இந்த ரஹீம் என்ற இந்த சிவாஜி கணேசன் ரஹீம்ன்ற கேரக்டர் நடிச்சார்ல, அவருக்கு இவர் தான் அப்பா இவங்க தான் அம்மான்னு தெரிஞ்சிடும் சார். ஆனா எம்.ஆர். ராதாவுக்கு தெரியாது சார். ஒரு நாள் சிவாஜி கணேசன் அவர்களும் தன்னுடைய அம்மாவை பார்க்க போவார், அந்த மரகதம்ன்ற கேரக்டரை பார்க்க போவார். இப்ப சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இவங்க தான் அம்மான்னு தெரியும், அவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாது. இப்ப இவருக்கு எதிரியாவும் இருக்காங்க, இப்ப இவங்க எதிரியாவும் இருக்காங்க. அதே சமயம் அம்மா அப்பா இந்த சூழ்நிலைக்கு ஒரு பாட்டு எழுதணும்ன்றாங்க. இந்த சூழ்நிலைக்கு, அதாவது மகிழ்ச்சியும் துக்கமும் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. தன்னுடைய அப்பா அம்மாவை தேடிட்டே இருந்த பையன் அப்பா அம்மாவை பார்த்துடுறான். ஆனா அந்த அப்பா அம்மா தான் எதிரியே நமக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை. மகிழ்ச்சியும் இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும். இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு ஒரு பாட்டு எழுதணும்ன்றாங்க. கண்ணதாசன் ஐயா எல்லாரும் கூடியிருக்காங்க. எம்எஸ்வி வந்திருக்காரு, படத்தினுடைய டைரக்டர் வந்திருக்காங்க, இங்க சிவாஜி கணேசன் சார் இருக்காரு, இப்படி எல்லாருமா கூட்டிட்டு இருக்காங்க. இப்ப கண்ணதாசன் ஐயாக்கு ஒரு போன் வருது. இப்போ ஒரு பாட்டு எழுத போற நேரத்துக்கு ஒரு போன் வருது. ஒரு போனை பேசிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு போனை பேசிட்டு வைக்கிறாரு. கண்ணதாசன் ஐயாவோட முகம் அப்படியே ரொம்ப சோகமா இருக்கு. ஒரு வராரு, எழுதுறாரு, சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன், காலங்கள் மாறும், கவலைகள் தீரும், வந்ததை எண்ணி அழுகின்றேன், வருவதை எண்ணி சிரிக்கின்றேன்னு எழுதுறாரு. அவ்வளவு அழகா அந்த பாட்டு பொருந்தி போகுது. எல்லாரும் ரொம்ப சிறப்புன்னு பாராட்டிட்டு போறாங்க. அவ்வளவு அருமையா அந்த சிச்சுவேஷனுக்கும் இந்த பாடல் வரிகளுக்கும் அப்படி பொருந்தி போகுதுங்கன்னு எல்லாரும் பாராட்டிட்டு போறாங்க. இப்ப எம்எஸ்வி ஐயா கண்ணதாசன் ஐயாவுடைய நண்பரும் கூட. அவங்க வெறும் மியூசிக் டைரக்டரும் பாடலாசிரியர் மட்டும் கிடையாது, 2 பேரும் நண்பர்களும் கூட. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எம்எஸ்வி ஐயா கேட்கிறாரு, என்ன கவிஞரே உன் முகம் ரொம்ப வாட்டமா இருக்கே, ஏதோ ஒரு சோகமா இருக்கே, என்ன விஷயம்னு கேட்கிறாரு. இப்ப கண்ணதாசன் ஐயா சொல்றாரு, இல்ல என் நண்பர் ஒருத்தருக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், அவர் வீட்டு கடன் வாங்கியிருந்தாரு, நான் ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், அவர் காசை கட்டல. இப்ப இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்காக, அந்த ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்காக என்னோட வீட்டை ஜப்தி பண்றதுக்காக நாளைக்கு வர்றாங்க, வீட்டை ஜப்தி பண்றதுக்கு நாளைக்கு வர்றாங்க, இன்னைக்கு வரணும்னாங்க, இல்ல நாளைக்கு வாங்க நான் தான் சொல்லி விட்டேன். இப்ப எம்எஸ்வி கேட்கிறாரு, இவ்வளவு பெரிய சோகத்தை வச்சுக்கிட்டாயா பாட்டு எழுதுன, இவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சுக்கிட்டா, எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்க தீர்த்திருப்போமே, எங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்கலாமே, இந்த சோகத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாமே. அப்பதான் கண்ணதாசன் ஐயா சொல்றாரு, அழும்போது தனியாக அழ வேண்டும், சிரிக்கும் போது கூட்டத்தில் சிரிக்க வேண்டும், தனியாக சிரித்தால் பைத்தியம் என்பார்கள், கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள்னு இந்த பாடல் வரி அப்படியே எழுதார் சார். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன், காலங்கள் மாறும், கவலைகள் தீரும், வந்ததை எண்ணி அழுகின்றேன், வருவதை எண்ணி, நாளைக்கு மாறிடும்பா வாழ்க்கை, விடிஞ்சா மாறிடும்பா வாழ்க்கை, இந்த நம்பிக்கையினால நான் பயணப்படுறேன்ப்பா, நாளைக்கு நான் சிரிச்சிருவேன்ப்பா, நாளைக்கு எப்படினாலும் சந்தோஷமா மாறிடுவேன்ப்பான்ற நம்பிக்கை இருக்குல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான வரிகளாக கண்ணதாசன் ஐயா இந்த வார்த்தையை போட்டு போயிருக்காரு. ஒரு வாழ்க்கையில போராட்டம் என்பதும் ஒரு அங்கமான ஒரு விஷயம்தான். ஒரு ராஜா குருவை பார்க்க போறாரு. இப்ப இந்த குருவை பார்க்கணும் அப்படின்னு இந்த குருவை என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அரண்மனையினுடைய தோட்டத்துக்கு வர முடியுமான்னு கேட்கிறாரு. அவருக்கு குரு சொல்றாரு, அதனால நான் அருமையான முறையில் தோட்டத்துக்கு வரேனே. இப்ப தோட்டத்துக்கு குரு வராரு. இப்ப ராஜா என்ன பண்றாருன்னா, குருவே வராரு தோட்டத்துக்கு, தோட்டத்தை அவ்வளவு அழகா கிளீன் பண்ண சொல்றாரு. சூப்பரா எல்லா புள்ளையும் வெட்டி குப்பைகள் எல்லாம் அகற்றி அந்த தோட்டத்தை அப்படி வண்ணமயமாக்கி வைக்கிறாரு. வந்தாலே அப்படி தோட்டம் அவ்வளவு அழகா இருக்கிற மாதிரி. இப்ப குரு வந்தவரு தோட்டத்தை பார்க்கிறாரு, சுத்தி சுத்தி பார்த்துட்டு ராஜாட்ட கேட்டாரு, இந்த தோட்டம் நல்லா இருக்கு, தோட்டம் அழகா இருக்கு, தோட்டம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா இந்த தோட்டத்துல உயிர்ப்பு இல்லையே, ஒரு லைவ்லினஸ் இல்லையே, இந்த தோட்டத்துல ஏதோ ஒண்ணு விடுபடுது, இந்த தோட்டத்துல ஏதோ ஒண்ணு இல்லை அப்படின்னு சுத்தி பார்த்தவரு, இவங்க இந்த குப்பையெல்லாம், இந்த சருகெல்லாம், காய்ந்த இலைகள் எல்லாம் வெளியே கொட்டியிருப்பாங்கல்ல, அதை அப்படியே எடுத்துட்டு அந்த தோட்டம் முழுக்க பரப்பி விட்டாரு. எந்த குப்பைகளை இவங்க தூக்கி கொட்டினாங்களோ அந்த காய்ந்த இலைகளை பூரா பரப்பி விட்டுட்டு சொன்னாராம், காய்ந்த இலைகளும் தோட்டத்தினுடைய ஒரு பங்கு தான், தோட்டத்தினுடைய ஒரு பகுதி தான், காய்ந்த இலைகளும் இந்த தோட்டத்துல ஒரு பகுதி தான். வாழ்க்கையில போராட்டங்களும் இந்த வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். வெறும் இன்பங்கள் மட்டும் இந்த வாழ்க்கையில இருந்துறதே கிடையாது, போராட்டங்களும் இந்த வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். அதை யாரால ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ அவர்களுடைய வாழ்க்கை என்னும் தோட்டம் தான் ரொம்ப உயிர்ப்போட இருக்கும்னு அந்த குரு அந்த ராஜா கற்றுக் கொடுத்துட்டு போனாரு. இப்படி இந்த வாழ்க்கையில வரக்கூடிய இந்த போராட்டங்களை எளிமையான முறையில சந்திக்க தெரிஞ்சவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு ஏற்றம், ஒவ்வொரு நட்டமும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றம். ஏற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.